மக்களே, கதையை தொடர்வோமா? அர்ஜுனன் திரௌபதியை வீட்டிற்கு கொண்டு வந்ததும், அம்மா, உனக்காக என்ன கொண்டு வந்தேன் என்று பாரு என்று கூப்பிட்டான். விரதத்தில் இருந்த குந்திதேவி, எது கொண்டு வந்தாயினும் நீங்களான 5 பேரும் சமமாக பகிர்ந்து கொள்க என்று கூறியதும் அதை கேட்ட அனைவருமே மிகுந்த வருத்தத்தை உணர்ந்தனர். அந்த நேரத்தில் அங்கே வந்தார் வியாசர். அம்மா குந்தி, இந்த வருத்தம் மூட்டும் வார்த்தையை உன்னால் சொல்ல வைத்தது சாக்ஷாத்து பரமசிவன்தான். பாண்டவர்கள் 5 பேரும் திரௌபதியின் கணவர்களாக ஆகுவது அவளது விதி என்று கூறி ஒரு கதை சொல்லத் தொடங்கினார். நளியானியின் முன்ன ஜென்மக் கதை. பழங்காலத்தில் விதர்ப நாடிற்கு அரசனாக நளன் இருந்தான். அவருடைய மனைவி தயமந்தி. அவர்களுக்கு பிறந்த மகள் நளியானி. அவள் பிறக்கையில் அழகற்றவள் என்ற பெயர் பெற்றதால் இளவரசியாக இருந்தாலும் எல்லோருமே அவளை ஏளனம் செய்தோ அனுதாபத்தோடு ரசித்தோ இருந்தனர். எவரும் அவளை மணந்து கொள்ளாத சூழ்நிலையில் அவள் காட்டிற்கு போய் கடுமையான தவஞ்செய்து சிவனின் அருளை பெற்றாள். அப்பொழுது சிவன் அவளுக்கு உருவெடுத்து, அம்மா, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். எனக்கு அடுத்த பிறவியில் மிக நியாயம், தர்மமுடைய கணவன் வேண்டும் என்றாள் நளியானி. ததாஸ்து என்றார் சிவன். அதிக பலமுடையவர் எனக்கு கணவனாக வேண்டும் என்றாள். ததாஸ்து. யுத்த போரில் வல்லவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றாள். ததாஸ்து. மிகுந்த அழகுள்ளவர் எனக்கு கணவனாக வேண்டும் என்றாள். ததாஸ்து. என்னை உயிர்கட்டி பிடிக்கும் அளவுக்கு நேசிப்பவராக இருக்க வேண்டும் என்று கேட்டாள். ததாஸ்து என்று சொல்லி சிவன் மறைந்தார். இவ்வாறு தெரியாமலேயே 5 அம்சங்கள் கொண்ட 5 கணவர்களை நளியானி வேண்டிக் கொண்டாள். அந்த நளியானியே இப்பிறவியில் திரௌபதியாக பிறந்தாள். இதுவே உன் விதி அம்மா என்று வியாசர் திரௌபதியிடம் கூறினார். அதை கேட்ட திரௌபதி அதிர்ச்சி அடைந்து அழ ஆரம்பித்தாள். நான் விரும்பியது அர்ஜுனனையே. மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொள்ள அமர்ந்த வேளையில் இங்கே வந்து நீங்கள் 5 பேருக்கும் தான் மனைவியாக இருக்க வேண்டும் என்கிறீர்கள். நமது சமுதாயத்தில் ஒரே கணவனை வணங்கும் பல பெண்கள் இருக்கலாம். ஆனால் ஒரே பெண்ணுக்கு பல கணவர்கள் என்பது எப்பொழுதாவது கேட்டதுண்டா? உலகம் என்னை பற்றி என்ன என்பது நான் இப்படி பொருந்த முடிகிறதா? எனக்கு திருமணம் நடந்த போது என்னுள் உதித்த அத்தனை ஆசைகளும் நம்பிக்கைகளும் சந்தோஷங்களும் ஒரே வார்த்தையால் தலைகீழாகிவிட்டன. இது என்னால் முடியாது என்று சொன்னாள். அப்போ வியாசர் கூறினார், அம்மா, இப்போது உன் முன் 3 வழிகளை உண்டு. 1. முதல் வழி, உன் கணவன் அர்ஜுனனை மட்டும் கொண்டு நீ சென்று விடலாம். ஆனால் அப்படி சென்றால் கொஞ்ச காலம் அவனுடன் மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். பின்னர் அவனுக்கு தனது சொந்த குடும்பம் நினைவில் வந்தவுடன், நம்மை விட்டு இவ்வளவு அகன்றதே நீயே காரணம் என்று உன்னை தள்ளி கோபமும் துவேஷமும் வளர்த்து கொண்டே உன்னுடன் வாழ வேண்டியதாயிருக்கும். காதலித்தவன் உன்னை வெறுத்து கொள்வதை எப்படி சகிப்பதாக இருக்கும்? 2. இரண்டாவது வழி, அர்ஜுனனை தவிர்த்து உன் பஞ்சால நாட்டிற்கு திரும்பி போய்விடலாம். ஆனால் அப்படி செய்தால் கணவன் விட்டுப்போன பெண் என்கிற தலைப்போடு உனக்கு திருமணம் நடக்காது. அது கொண்டாடலாம் என்று பார்த்தாலும் உன்னை ஒரு பக்கம் வெறுப்போடும் மறுபக்கம் இரங்கலோடும் மட்டுமே பார்ப்பார்கள். உன்னை நீ என மதிப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. இதுவும் உனக்கு இன்னொரு பழைய பிறவியையே போன்றாகிவிடும். உண்டு 3வது வழி, இந்த 5 பேருக்கும் ஒரே நேரத்தில் மனைவியாக இருந்து அவர்களை சமமாக அணுகி ஒருமனதாக வைத்துத்தான் போக வேண்டும். அப்படி அவர்களை ஒற்றுமையுடன் வைத்தால் இந்த 5 பேரும் இணைந்து உலகையே வெல்லக்கூடிய வல்லமை பெறுவர். இவ்வாறு நீயே ஒரு அதிசயமான பதிவிரதையாக வரலாற்றில் நிலைத்து நிற்பாய். அது கேட்டு திரௌபதி வெகுநேரம் ஆழ்ந்து யோசனைக்கு பிறகு, சரி, வேறு வழியின்றி ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒரு மனைவி என்னும் குணம் கணவனை அன்புடன் கவனிப்பதே. நான் இப்படி தீர்ந்தவாறு 5 பேரையும் எப்படி அன்போடு கவனிப்பது என்று கேட்டாள். உடனே நாராயணா நாராயணா என்று வந்தார் நாரதர். நாரதர் சொன்ன நிகழ்வு உங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லப் போகிறேன். எப்பொழுதோ சுந்த உபசுந்த என்ற 2 அசுரர்கள் இருந்தனர். அவர்கள் பிரம்மதேவனை வற்புறுத்தி எங்களுக்கு இறப்பில்லாத வரம் வேண்டும் என்று கேட்டனர். ஆனால் பிரம்மா, உங்களுக்கு இறப்பு வராது, ஒருத்தர் இன்னொருத்தரைத்தான் கொல்வதை தவிர என்று ஒரு அவதாரம் கொடுத்தார். அந்த இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் எண்ணாமல் அண்ணன் தம்பி போலவே இருந்தனர். ஆனால் அவர்களின் அழிவை காண முனைந்த பிரம்மா விஸ்வகர்மாவை நாடி முப்பொழுதுலகிலும் யாரும் பார்க்காத, கேளாத, அறியாத பேரழகியை உருவாக்கி வா என்று உத்தரவு செய்தார். விஸ்வகர்மா பாதாளத்திலும் பூலோகத்திலும் சுவர்க்கத்திலும் இருந்த மிக அரிதான வஜ்ரங்கள், வைடூரியங்கள், மணிகள் போன்றவற்றை இதழ் இதழாக எடுத்து வந்து ஒன்றோடு ஒன்று இணைத்து ஒரு இறையானந்த அழகிய பெண்ணை உருவாக்கினார். அவள் திலோத்தமை. அவளை விட உருப்படியான பேரழகி முன்பும் பிறக்கவில்லை, பின்னும் பிறக்க வாய்ப்பில்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிகச் சுவாரஸ்யமான கதையை படித்தாலே ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு
மாற்றத்தை ஏற்படுத்திவிடலாம் என்று நீங்கள் நம்புவீர்களா? அந்த கதையை உங்களது குழந்தைகளுக்கு வாசித்துக் காட்டினால் அவர்களின் வாழ்விற்கு மிகவும் அர்த்தமுள்ள நற்பண்புகள் இயல்பாகவே வளரலாம் என்று நீங்கள் நம்புவீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது எதிர்நோக்கியோ அல்லது வரவிருப்பதோ எந்த ஒரு சிக்கலுக்கும் ஒரே ஒரு கதையை கேட்டாலோ படித்தாலோ தீர்வை அடையலாம் என்று நீங்கள் நம்புவீர்களா? ஆம், இது சாத்தியம். உலகிற்கு கிடைத்த மிகப்பெரிய இதிகாசமான மகாபாரதம் இதை உங்களுக்கு பெற்றுத்தரும். இட்ஸ் த மகாபாரதா. இந்த கதை ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை விட 100 மடங்கு வல்லது. விக்ரமாதித்யன் எழுதித் தந்த மகாபாரதத்தின் முழு கதை 2 பாகங்களாக புத்தகமாகவும் இபுக் வடிவத்தில் அமேசான் உட்பட 43 ஆன்லைன் ஸ்டோர்களிலும் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் வெளியாகியுள்ளது. லிங்க்களை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். உடனடியாக ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது வெறும் ஒரு புத்தகம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்வுக்கு தேவையான முழு நூலகமே இதுவாய் திகழ்கிறது. திலோத்தமை முன்வைத்த சூழ்ச்சி சுந்த, உபசுந்த ஆகிய இருவரும் ஒருவரை ஒருவர் கொன்றுவிட வேண்டும் என்று நிரூபிக்கப் போகிற வேளையில் பிரம்மா திலோத்தமையை நேரடியாக அனுப்பினார். அப்போது ஒரு ஆணையும் மற்றாணையும் தனித்த ஒன்றென்று கூற முடியாத அளவு பொதுவான அன்பின் உறவாக இருந்த அந்த இருவரும் திலோத்தமையை பார்த்தவுடனே கண்மூடி காதலுக்குள் விழுந்தனர். அவர்களும் அவளை நெருங்கி, ஓ பேரழகியே, உன்னை பார்த்த கணமே நாங்கள் இருவரும் உன்னில் மகிழ்ச்சி அடைந்தோம். நாங்கள் யாரை உன் கணவனாக ஏற்றுக்கொள்கிறாய் என்று கேட்டார்கள். அதை கேட்ட திலோத்தமை சிறு சிரிப்புடன், நானும் உங்களை பார்த்ததும் உங்களின் வல்லமைமிக்க தோள்களையும் அழகையும் தான் முதலில் பாராட்டினேன். ஆனாலும் நான் ஒரே சமயத்தில் உங்களை யார் என்று சொல்ல மாட்டேன். உங்களில் யார் பலசாலி என்று நிரூபித்தாலே அவரை திருமணம் செய்கிறேன் என்று கூறினாள். அதையடுத்து அவர்கள் உடனே மல்ல யுத்தத்தில் இறங்கினார்கள். பலக்காட்டும் போட்டியாக தொடங்கிய அவர்களின் சண்டை அறியாத ஒரு கோர போராட்டமாக வலுத்தது. 3 நாட்கள் வீரத்தால் கொந்தளித்து ஒருவரை மற்றொருவர் கொன்று விழித்தனர். மிகுந்த பாசத்துடன் இருந்த அந்த அண்ணன் தம்பிகளை ஒரேயொரு பெண்ணின் பேரழகு இவ்வாறு பயங்கர நிலைக்கு தள்ளியது. நான் இந்த கதையை ஏன் சொன்னேன் என்றால் என்று நாரதர் சொன்னார். அப்பொழுது திலோத்தமை எவ்வளவு அழகாக இருந்தாலோ அதே அளவு இன்றும் திரௌபதி அழகாக பிறந்துள்ளார். அந்த அண்ணன் தம்பிகள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டதைப் போல் உங்களிடையே அப்படி நடைபெறக்கூடாது என்பதைத்தான் நான் உணர்த்த வருகிறேன். அதற்காகவே ஒரு நெறியமைத்து விட வேண்டும். இன்று முதல் ஒவ்வொரு வருடமும் இந்த திரௌபதி உங்களில் ஒருவருக்கே மட்டும் மனைவியாக இருப்பாள். அந்த வருடமனுக்குள் மற்ற 4வரும் திரௌபதியின் தனிமை அறைக்கு செல்வது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. யாராவது அந்த விதியை மீறினால் அவர் 1 ஆண்டு காலம் அரண்யவாசம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்றார் நாரதர். அதற்கு பாண்டவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். கிருஷ்ணரின் யாதவ படையும் துருபதனின் பாஞ்சால தேசமும் பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்திருப்பதை அறிந்த துரியோதனன் பொறாமையுடன் சூழ்ச்சியில் எறிந்தான். பாண்டவர்களை அழித்துவிட மாட்டோமா? சிறுவயதிலிருந்தே முயல்கிறேன். ஆனால் அவர்கள் நாளுக்கு நாள் வலிமை பெறுகின்றனர். எந்த வழியிலும் நான் அவர்களை நாசமாக்க முடியவில்லை. என்னை இந்த அசமர்த்தப்பாடு புழுங்கடித்துக் கொண்டிருக்கிறது. நான் என்னை மூழ்கடித்து விட்டேன். நான் ஒருபோதும் பாண்டவர்களை வெல்ல முடியாதோ? எனக்கு ஹஸ்தினாபுரத்தில் முதல் மரியாதை ஒருபோதும் கிடைக்காதோ? இந்த வாழ்க்கை முழுவதும் நான், என் பிள்ளைகள் அவர்களுக்கு கீழ் அடிபணிந்து இருக்க வேண்டுமா? என்னை ஆளும் பதவியில் சேர்வதற்காக அவர்களை எப்படி தடுக்கலாம்? சொல்லுங்கள் மாமா, சொல்லுங்கள் என்றான். அதற்கு சகுனி, துரியோதனா, பாண்டவர்களை அழிப்பது அவ்வளவு எளிதாக இல்லை. அதே சமயம் அது சாத்தியமல்ல என்று கூட சொல்ல முடியாது. அவர்களை முற்றிலும் அழித்துவிட நான் வைத்திருக்கும் ஒரு தந்திரம் இருக்கிறது என்றான். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் உள்ள கதை இன்னும் வேற லெவலில் இருக்கும். அதை தவறவிடக்கூடாது. மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை இதே நேரத்தில் சந்திப்போம். விக்ரமாதித்யன் எழுதிய மகாபாரதம் முழு கதையும் 2 பாகங்களாக புத்தகமாகவும் இபுக் வடிவத்திலும் அமேசான் உட்பட 43 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. லிங்க்ஸ் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். உடனடியாக ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, உங்கள் வாழ்விற்கு தேவையான முழு நூலகமே. மேலும் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டில் தென், டேக் கேர். பாய்.